அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அற்புதமான குரலுங்க. இந்த வார்த்தை இருக்கே, இந்த பேச்சு இருக்கிறது, இந்த நாவினால் பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையாக பேசி வாழ்வில் உயர்வை அடைந்தவர்களும் உண்டு. அநியாய அக்கிரமமாக பேசி வாழ்வில் தாழ்மை அடைந்தவர்களும் உண்டு. இந்த உயர்வையும் தாழ்வையும் கொடுக்கக்கூடிய இந்த நாவு, இந்த சொற்கள், அதை பற்றி வள்ளுவர் மிகவும் கவலைப்படுகிறார். ஒருவரை நீங்கள் தீயினால் சுட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த புண்ணில் எண்ணெய் தடவி ஆயில்மெண்ட்டை போட்டு ஒரு வாரத்தில் அந்த புண்ணு ஆறிடும், அந்த தழும்பும் மாறிடும். ஆனால் நாவினால் சுட்ட வடு, அதை புண் என்று சொன்னார், இதை வடு என்று சொல்கிறார். ஒருத்தரை நீங்கள் நாவினால் சுட்டு விட்டீர்கள் என்றால் கடுமையான சொற்களால் திட்டி, அது எத்தனை ஆண்டு ஆனாலும் மறக்காதுங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நான் சாதாரணமாக கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளவு கேவலமாக என்னை சுட்டுட்டாரு, என்னை சொல்லிட்டாரு, அப்படி வருவியா இப்படி வருவியான்னு கேட்டுட்டாரு. ஒருத்தர் ரொம்ப இந்த புண்படுத்தக்கூடாது மனதை. இந்த அடக்கமுடைமையில் வள்ளுவர் அவ்வளவு ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தர்மமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இது எண்ணங்கள் செயல்கள் வெளிப்படையாக தெரியுது. இந்த சொல்லால் தான் ரொம்ப கெட்டு போகிறான். அவனுடைய ஒரு விரோதத்தினாலோ அல்லது பகையினாலோ அல்லது அவனுடைய விருப்பு வெறுப்பின் பால்பட்டோ அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா சுடுசொல்ல சொல்லிடுறான், வார்த்தையால் சுட்டுறது. அப்போ அந்த எதிராளி எவ்வளவு அந்த வடு மாறவே மாறாது. அதுதான் அவர் சொல்கிறார், ஆயுளுக்கும் மாறாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு. அதனால் அந்த வடுவை ஏற்படுத்தி விடாதீர்கள். ரொம்பவும் கவனமாக இருந்து வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும், பயனுள்ள வார்த்தைகளை சொல்ல வேண்டும், இழிவாக பேசக்கூடாது, உயர்வாக பேச வேண்டும், உன்னதத்தை பேச வேண்டும், தர்மத்தை பேச வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும். இதெல்லாம் வள்ளுவருடைய ஆலோசனை. அடக்கமுடைமையில் அவர் அவ்வளவு ஒரு புதையல் போல எடுத்து கருத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவைகளை எல்லாம் உணர்ந்து நாம் மகிழ்ந்து வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.